இன்றைக்கி நாம் பார்க்குறது இட்லிக்கு பொடி. அதாவது தோல் உளுந்தில். தோல் உளுந்து நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை களியாக செய்து சாப்பிட்றது, பச்சையாக அரைச்சி உருண்டைகளாக நல்லெண்ணெய் பனவெல்லம் போட்டு பிடிச்சி சாப்பிட்றது, உளுந்தங்கஞ்சி. இது போல் உளுந்து நமக்கு நல்ல ஒரு தசை நார்களுக்கு வலுவை கொடுக்கறதுக்கு அருமையான அந்த எலும்புக்கானது உளுந்து. அதில் இந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கும் போது தோல் உளுந்து, கருப்பு உளுந்த பொடியை சேர்த்துக்கும் போது உளுந்து சாப்பிடாத குழந்தைகள் கூட சாப்பிடும். இப்போ வயதுக்கு வந்த பெண்கள் களியெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, உளுந்தங்கஞ்சி சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த காரசாரமாக நல்ல ஃபைபர் உள்ள இந்த உளுந்து பொடியை நீங்கள் இட்லிக்கு கொடுக்கலாம். அருமையான இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட சேனலில் நான் தமிழ் உணவுகளை மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பாரம்பரிய உணவுகளை பார்த்து கொடுக்குறேன். உங்களோட வயிற்றுக்கும் குடலுக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாது, நம்மளுக்கு நல்ல டைஜஷன் ஆகணும், அதே அளவில் டேஸ்ட்டும் இருக்கணும்னா கண்டிப்பாக அருணா சமையலறையை எப்பயுமே நீங்கள் தட்டி பார்க்கலாம். வாங்க போகலாம். 100 கிராம் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு உலக்கு, இதுக்கு 1/4 உலக்கு கடலைப்பருப்பு. இதுதான் ரேஷியோ. மிளகாய் ஒரு 8-9 மிளகாய் எடுத்திருக்கேன். தோல் உளுந்து எப்பயுமே ஃபைபர் நிறைய இருக்கிறதால காரம் இழுக்கும், அதனால் தாராளமாக போட்டுக்கலாம். 3 பல் பூண்டை நல்லா நச்சு எடுத்துக்கிறோம். நல்லா இந்த சட்டியை தேர்ந்தெடுக்கும் போது இரும்பு சட்டியோ இல்லை இண்டோலியத்தில் கெட்டி சட்டியோ, இது வறுக்கன்னு இல்லை, எந்த பருப்புகள் வறுத்தாலும் இப்படி வறுபடும் பொழுது மெதுவாக உள்ளார்ந்து வறுபடும் பொழுது ருசி அலாதியாக இதுவுமே சேர்க்கும். இப்போ உளுந்தை போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். ஒரு பாகம் கருப்பாக இருக்கும், ஒரு பாகம் வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளை நல்ல மெரூன் ஷேடு ஆகணும், மணமும் வரும். வாசமும் வரும். இன்னும் கொஞ்சம் வறுபடணும். விடாமல் கிளறணும், அதுவுமே ருசியை கொடுக்கும். ஒன்று போல் எல்லாம் வறுத்து வரணும். இந்த 100க்கு ஒரு 3.5 நிமிஷம் ஆகும், 20% ஃப்ளேமு. பாருங்கள், இப்போ எடுத்து கொட்டிடுறோம். வெள்ளை பாகம் கொஞ்சம் மெரூன் ஷேட் ஆயிடுச்சு, வாசம் வருது. இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறோம். இதுவும் நல்லா பொன்னிறம் ஆகணும். கருக விட்டுறக்கூடாது, பச்சையாகவும் இருக்கக்கூடாது. பொடியில் அதுதான் ஒரு சீக்ரெட்டு டேஸ்ட்டுக்கு. எடுத்து கொட்டிட்டோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், மிளகாய் வத்தல், கருப்பாகக்கூடாது, ஆனால் நல்லா வறுபடணும். அந்த பூண்டு 3 பூண்டு தட்டுனது ஒரு 2 நிமிஷத்தில் ஃப்ரை ஆயிரும். பூண்டெல்லாம் கலர் மாறிக்கும். அப்போ பெருங்காய பொடி, சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு தான் பெருங்காய பொடி போடுறோம். அப்போ தான் நல்ல வாசமும் ருசியுமே இருக்கும். இதோட சேர்த்துட்றோம். பருப்புகள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நல்லா வறுபட்டது. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். நைஸாகவும் வேணால், ரவை பதத்துக்கும் கொண்டுட்டு போகக்கூடாது. கொஞ்சம் நெருன்னு உப்பும் சேர்த்து அரைச்சிக்குவோம். வேணும்னா தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு வெளியே ஸ்டோர் பண்ணிவிட்டு வெளியே வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கிங்க. எல்லாருமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ஒரு மலமிளக்கியாகவும் இருக்கும், தசை நார்களுக்கும் வலுவு, எலும்புகளுக்கு வலு. அப்பப்போ இந்த தோல் உளுந்தில் இட்லி பொடி செய்து இட்லி, தோசை, சப்பாத்தி, குழிப்பணியாரம், கொழக்கட்டை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வாழ்வோம் என்றும் நலமுடன்.